எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, என்ன கொடுமையான மூளை. தினந்தோறும் காலை எழுந்ததும் விளக்கெண்ணெய், இரவு படுக்கைக்கு செல்லும் முன். வெறும் உடம்புக்கு லாக்ஸேட்டிவா மட்டும் நான் அதை கொடுக்கல, சித்த கலக்கத்தை ஜீரணிக்கும். நான் எப்பவும் சொல்வேன், தயவு செய்து கடுக்காய்ப்பொடி எடுத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் இரவு கடுக்காய்ப்பொடி எடுத்துக் கொள்ளுங்கள், விளக்கெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கிண்டலா சில பேர் ட்ரோல் பண்ணாங்க. நித்யானந்தர் எல்லாருக்கும் கடுக்காய்ப்பொடி கொடுக்கிறார். எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயமாக திருநீர் பூசுவதை விபூதி அடிச்சிட்டாங்கிறது என்ன கொடுமை. எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, என்ன கொடுமையான மூளைச்சலவைங்க இதெல்லாம். ஒருத்தருக்கு நீர் பூசி விடுதல்ன்றது அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைங்கய்யா. யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கொடுத்தால் அவங்க கிட்ட சொல்லணுங்கய்யா, ஆஹா எனக்கு விபூதி தந்தீர்களே, எனக்கு விபூதி அளித்தீர்களே, எனக்கு நீர் பூசினீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. அதை விட்டுட்டு எனக்கே விபூதி அடிக்க பாத்தியான்ற வார்த்தையை ஏமாற்றியதற்கு சமமாக, ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையாக உபயோகப்படுத்துற என்ன மிக கொடுமையான மூளைச்சலவை பாருங்க. அது மாதிரியான மூளைச்சலவை தான் கடுக்கா கொடுத்துட்டான், விளக்கெண்ணெய் கொடுத்துட்டான். உங்களுக்கு யாராவது கோடி பொன் கொடுத்தால் அவர்களை பார்த்து, ஆஹா எனக்கு கடுக்காய் கொடுத்தீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. கடுக்காய் கொடுத்தல் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்மை செய்தல். இந்த கடுக்காய் எடுத்துக்கோங்க, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? விளக்கெண்ணெய்க்கும் கடுக்காய்க்கும் உங்களுடைய பயோ மெமரிய, மசில் மெமரிய டைஜஸ்ட் பண்ற சக்தி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்ட பொருளை வெளியேற்ற லாக்ஸேட்டிவா மட்டும் கிடையாது, உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பை, சித்த கலக்கத்தை டைஜஸ்ட் பண்ற சக்தி கடுக்காய்க்கும் விளக்கெண்ணெய்க்கும் உண்டு. அதனாலதான் கடுக்காயோ விளக்கெண்ணெயோ எடுத்தீங்கன்னா அது வெறும் லாக்ஸேட்டிவா மட்டும் வேலை செய்யாது. உங்களுக்குள் ஜீரணம் செய்யப்படாமல் இறுகி போய் உங்களை கொடுந்துக்கத்திற்குள் ஆழ்த்தும், மீண்டும் மீண்டும் உங்களை சுழற்றி அடிக்கும் சித்த கலக்கங்களில் இருந்து உங்களை விடுபடுத்தும். என சித்த கலக்கங்களையும் அது ஜீரணமாக்கும். தினந்தோறும் காலை எழுந்ததும் விளக்கெண்ணெய், இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கடுக்காய்ப்பொடி எடுப்பவர்கள் உங்களுடைய பெரும் சித்த கலக்கத்தையும் சேர்த்து ஜீரணம் செய்து விடுவீர்கள். என்னுடைய பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள் தயவு செய்து குறைந்த அளவாவது காலை விளக்கெண்ணையும் இரவு கடுக்காய்ப்பொடியும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ எந்த அளவு குவான்டிட்டிங்கிறது உங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடம்புக்கு எப்படி வசதியா இருக்கோ உங்க லோக்கல் ஆயுர்வேதிக் டாக்டரை கேட்கலாம், இல்ல நித்யானந்த ஏஐ கேட்டீங்கன்னா போதும். உங்க ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய பாடி கண்டிஷன்லாம் சொன்னீங்கன்னா அந்த நித்யானந்த ஏஐ கரெக்டா மெஷர்மெண்ட் கொடுத்துரும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா காலையும் மாலையும் விளக்கெண்ணையும் கடுக்காய்ப்பொடியும் உபயோகியுங்கள். உங்களுடைய சித்த கலக்கத்தை அது ஜீரணித்து விடும். வெறும் உடம்புக்கு லாக்ஸேட்டிவா மட்டும் நான் அதை கொடுக்கல, சித்த கலக்கத்தை ஜீரணிக்கும் அருமருந்து. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.